போக மாட்டேங்கிறாரு. உங்க அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா, பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் நடக்கல. தங்கத்தை உரசி ஊத்துங்க போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க. தங்கத்தை உரசி ஒரு சங்கில ஊத்திருக்காங்க. அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு. அப்பயும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு உங்க அப்பாவுக்கு மண்ணு மேல ரொம்ப ஆசைடா, மண்ணை கரைச்சி ஊத்துங்க அப்படின்னு இருக்காங்க. மண்ணையும் கரைச்சி ஊத்திருக்காங்க. அப்பயும் அந்த மனுஷன் போல அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்திருக்காரு. உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. போகவும் மாட்டேங்கிறார், இருக்கவும் மாட்டேங்கிறார். சொந்த பந்தம்லாம் வந்துகிட்டு போய்கிட்டுமா இருக்கு. எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர போக, என்னதான் சொல்றீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு கிளவி சொல்றாங்க, பக்கத்து வீட்டு கிளவே, நீங்களாம் உருப்படுவீங்களாடா, அதையும் இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களேடா, அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல, சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தான் அந்த பிள்ளை வந்து கேட்டது. தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க. அவ இனிமே உங்க ஊருக்கே வரமாட்டேன், உங்க வீட்டுக்கே வரமாட்டேன், மண்ணை தூக்கிட்டு போனால, அவளை வர சொல்லுங்கடா. அந்த பெத்த மகளை பாக்குறதுக்கு அந்த உசிரி ஏங்கிக்கிட்டு இருக்கு, அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க. அவ மும்பையில இருந்து மதுரைக்கு ஃபிளைட் பிடிச்சி வந்து அங்க இருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ள ஓடி வர்றா. அப்பா அப்படியே படுத்த படுக்கையா கிடக்குறா. அந்த பிள்ளை அப்படியே நினைச்சு பாக்குது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும், கரலா கட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா தேர் நடந்து வர மாதிரி